நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்து நயவச்சக்கமே உன்னை விளைச்ச போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நாங்களும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிக்கிறோம், நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்குறோம். ஏனென்னா எங்களோட சமுதாயம் எப்படின்னு பாருங்கள். டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சாப்பிட்றத வீடியோ எடுத்து போட்டால் தான் அந்த மதரசாவில் மாணவர்களுக்கு ஓத முடியுன்ற ஒரு கட்டாயத்தை திணிக்கிறாங்க. அதுலேயும் சில உம்மமார்கள் ஏன் நம்மவான் டிக்டாக்ல வர எனக்கு பெருமை தானே, இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கின்னு எங்களால் கணிக்க முடியலை. வெக்கமாகி எங்களோட சமுதாயத்தை நினைக்க போகல, இப்படின்னு சிந்திக்க தெரியாத மக்கள் ஈக்கிறாங்களான்னு. முதல்ல மக்களே இது நியாயமானு கொஞ்சம் பாருங்கள். இவன் மதரசா கெட்டுறதுக்கு தான் போச்சு இந்த மூதேவி. கெட்ட போனால் கெட்டின வேலையை மட்டும் முடிச்சுட்டு அல்லாண்டு தொலைஞ்சி வரவேன். இது அங்கே டென்ட் அடித்து ஐக்கியமாகிட்டான். ஏன்னா இன்கம் கூடையாக வருது. இதை நாங்கள் சில மரமண்டைகளுக்கு சொல்லி கொண்டு தான் ஐக்கிறோம், அதுவளுக்கு விளங்குதில்லை. இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம், 10 கல் அடித்தா ஒரு கல் அவசரி படுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பல கல் அடிச்சிட்டோம், சில கல் தான் பட்டிருக்கு. நான் கேட்குறேன், மதரசாவில் ஓதுகிற மாணவர்களோட பெற்றோரை இவனுக்கு இப்படி வீடியோ எடுக்கிற அளவுக்கு யார் அனுமதி கொடுத்தா? இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கலுமா? முதல்ல இந்த வீடியோ மரத்தரக பார்த்துட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்ய எங்க உங்களோட ஊரு உக்குவல் இல்லையா? அவங்களோட மகன் எங்களோட மதரசால படிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாங்க சில உங்களோட நல்ல விடயங்கள் பிள்ளைகளோட நீங்க பார்த்துருக்க கூடும். எங்களோட ஃபேஸ்புக்ல பிள்ளைகளுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கறது, சில நல்ல விடயங்கள் செய்யறது, இந்த மாதிரி விடயங்களை நாங்க சமூக வலைதளத்துல போடுறோம். இதுல பெற்றோர்களாகிய நீங்க உங்களோட கருத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்ல உங்களோட இஷ்டம் சொல்லுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப உங்களோட பிள்ளைகள நாங்க இப்படி சில விடயங்களை காட்டுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எந்த பிரச்சனையும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டுமா. உங்களோட புள்ளே எங்கட புள்ளையா நாங்க பாத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நாங்க பொறுப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இந்த நாங்க எங்களோட மதரசால உங்களோட புள்ள ஓதுறாரு இல்லையா? கெட்டிக்கார புள்ள மாஷா அல்லாஹ். எப்படி சந்தோஷமா பெருநாள்லாம். அப்ப நாங்க உங்களோட புள்ளையோட சில நல்ல விடயங்கள்ல டிக்டாக் சமூக வலைத்தளம், அதே போல ஃபேஸ்புக், இப்படி இன்ஸ்டாகிராம் உள்ள நாங்க நல்ல விடயங்களை காட்டுறோம். இந்த பிள்ளைகளுக்கு 4 பக்கத்தால முந்தியோர் உலகம் முழுக்க உள்ள தனவந்தர்கள் கிட்ட இருந்து நல்ல விடயங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து நல்லதை உலகத்துக்கு காட்டுறோம். இப்ப இதுக்கு கூலிய தாரவன் அல்லாஹ். இத சில நயவஞ்சகர்கள் இந்த வெளிநாட்டுல இருந்து கொண்டு இதுக்கு விரோதமா என்னமோ பெற்றோர்களுக்கு நாங்க பர்மிஷன் இல்லாம செய்யற மாதிரி தான் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த புள்ளையோட வாப்பா நீங்க சொல்லுங்களே. கட்டாயம் நல்லதான் இருக்குது. அப்ப உங்களுக்கு அதுல சமூகத்தை காட்டுற ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட ஊருங்கம்மா? மாத்தல. நீங்க அப்ப இண்டிவிஜுவலா புள்ளைய கூட வந்தீங்க இல்லையா? எப்படி எங்கட மதரசாவை எது கொண்டு பார்த்து வந்தீங்க? சரி, ஓகே. அப்ப உங்களோட புள்ளைய நாங்க சில நல்ல விடயங்கள், பிள்ளைகளுக்கு உதவி பண்றது, இத போல நல்ல விஷயம், பிள்ளைகளோட நல்ல போட்டோ, இந்த பிள்ளைகளுக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்கறது, இப்படியான விடயங்கள்ல நாங்க இந்த டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல காட்டினா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இதை பெற்றோர்களாகிய நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. உங்களோட பிள்ளைய நாங்க நல்லதை தான் காட்டுறோம், கெட்டதை காட்டல. ஜஸாக்கல்லாஹு ஹைர்மா. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். உங்களோட புள்ளைய என்ன பேர் வாப்போட? ரைஹான். புதுசா வந்தீங்கன்னா எங்கட புள்ளையா நாங்க உசுரோட இருக்கிற மட்டும் இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கொள்வோம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நீங்க டைரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். இதெல்லாம் ஏமாத்தற வேலைன்னு அப்பவே நான் சொன்னேன். எவனாவது கேட்டீங்களாடா? பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? நான் பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்குறத வீடியோ எடுத்து காட்டுவேன், நல்ல விஷயங்களை வீடியோ எடுத்து காட்டுவேன், தின்ன கொடுக்குறத வீடியோ எடுத்து காட்டுவேன். இதைத்தான் அவனோட வாயை திறந்து சொல்கிறான். மற்ற எந்த விஷயமும் அவன் சொல்லலை. அதுக்கும் பிள்ளைகளை பெற்றார் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறாங்க. பிரச்சனைன்னு இவனுக்கு நாளை பின்னுக்கு ஏதாவது சரி இதால் ஒரு பிரச்சனை வந்தால் இவன் சொல்லுவான், நான் அவனோட உமாமார்கிட்ட கேட்டேன், அவங்க தான் தின்றதை வீடியோ எடுத்து போட சொல்லிட்டாங்களே, அவனோட அனுமதியோடு தான் நான் போடுறேன்னு அவங்களே மாட்டிடுவான். இதில் வேற ஒரு உமா ஏனம்மாவான் டிக்டாக்ல வாரே பெருமைண்டு. அடே தின்ன கொடுக்குறத தானே காட்டுறான், இது என்னடா பெருமைக்கு? இதில்
யாரும் இல்லையே அவங்களுக்கு போயிட்டு சொல்கிறதுக்கு புத்திமதி. போதா குறைக்க எடுத்த 3 பேரும் சொந்தக்காரவங்களாம். நாங்கள் விசாரித்து பார்த்ததில் கியூவாக வச்சு பேட்டி எடுத்துக்கிறேன். முழுக்க இவங்களோட ஆதாயத்துக்காக வேண்டி தான் பிள்ளைகளை விற்கிறான்கள். அதே சில மண்டைகளுக்கு விளங்குது இல்லை. நோம்பு முடிஞ்சு இந்த மதரசா விட்டு தொலைஞ்சி போகிறேன்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி முடிஞ்சு மதரசா மாணவர்கள் முடிஞ்சு வாரத்துக்கு முந்தி இந்த போதே மதரசா அப்படி எல்லாம் இன்கம் அர்த்தம். இந்த மதரசா பூரா இவன்ட கண்ட்ரோலில் தான் இக்கி. சரியா இவன் வாப்பா கெட்டின மதரசா மாதிரி தான் இவன் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறான். இனி அவனை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறது சரியான கஷ்டம். ஏன்னா அந்த ஊர் மக்களும் யோசிக்க தெரியாதவங்க. அவ்வளோதான் சொல்லல. அவங்களுக்கு மேசி வேலை இல்லை, அவளை பற்றி பேசியே வேலை இல்லை. எல்லாம் 5ஆம் கிளாஸு கூட தாண்டாதவன் தான் அந்த ஊரில் இருக்கிறானோ எங்களுக்கு தெரியலை. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஊர் பெரிய பள்ளி நிர்வாகம் அவங்க எல்லாம் பாங்கு சொல்கிறதுக்கும் தொழிச்சு கொடுக்குறதுக்கும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் அந்த ஊரில் ஒத்துமே இல்லை. எத்தனையோ கட்சியில் ஒரு எலெக்ஷனுக்கு 25 பேர் கேட்குறாங்க. மயிலாம், மரமாம், கத்தியாம், கோடாலியாம், சேவலாம், கோழியாம், சட்டியாம், முட்டியாம், இப்படி ஒரு சின்னத்தில் கேட்குறாங்க. சரி எப்படின்னு கேட்டு தொலைஞ்சி போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய அக்கிரமம் வந்து உங்களோட ஊரில் நடந்து கொண்டிருக்கி நீங்கள் கண்ணும் காணாமல் வைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் ஜமியத்துல் உலமாலையும் வகுப் சபையிலையும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க போல். நீங்கள் டிக்டாக்ல போட்டால் தான் மதரசாவுக்கு மாணவர்கள் சேர்க்கணுன்னு இவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதை தான் இவன் வந்து பயமில்லாமல் செஞ்சு கொண்டு போகிறான். அப்படி தான் சொல்லேன். வேண்டா தட்டி கேட்க ஆள் இல்லை. நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ இவன் செய்கிற விஷயம் சரியான விஷயம் சொல்லித்தான் அந்த ஊர் பள்ளி நிர்வாகமும் ஜமியத்துல் உலமா வகுப் சபையெல்லாம் சரின்னு சொல்லி வாயை பொத்தி கொண்டிருக்கிறான். எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் இந்த மண்டை பஜிலிக்கு ஒரு ஆடியோ ஒன்று பேசி அனுப்பியிருந்தார் எங்களோட மெசஞ்சரில். இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டுடுவாங்க. வந்து இப்போ இவன் யாரை தோதுன்னு நினச்சி கொண்டிருக்கிறானோ தெரியா பிரதர், விளங்குதா? இந்த கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாம் வந்து மோடேன்னு நினைக்கிறானோ தெரியா? இப்போ இவனுக்கு மூளை சின்ன புள்ளத்தனம் சின்ன புத்தி இருக்குன்னு சொல்லி மற்றவங்களும் எல்லாம் இந்த சின்ன புத்தி ஆட்கள் நினச்சி கொண்டிருக்கிறானோ தெரியா? அடே நீ அந்த உமா வாப்பா முன்னுக்கு மதரசா புள்ளைய வச்சுக்கொண்டு நீ கேட்குறாய், இந்த புள்ளையிட நாங்கள் வீடியோ போடுறது நல்லது தானே, பிரச்சனை இல்லை தானே, சாப்பாடு கொடுக்குறேன் நாங்கள் உலகத்துக்கே காட்டுறோம் பரவாயில்ல தானே போல அவங்க தலை ஆட்டத்தானடா செய்வாங்க. அடே அந்த மனசு தலை ஆட்டல்னு சொன்னால் நீ நாளைக்கு அம்ஜத்தோட பேசி அந்த புள்ளைய தூக்கிடுவாய். அப்போ அந்த மனுஷருக்கு செலவழிச்சு கொண்டு போய் மதரசா ஒன்றில் போட்டு திருப்பி ஸ்ரீலங்காய்க்கிற ஹாலாத்துக்கு மனுஷருக்கு தின்ன குடிக்கவே கஷ்டப்பட்டு கொண்டு பெரிய ஒரு தள்ளாட்டத்தில் போகிற நேரத்தில் இந்த புள்ளைய மதரசா இருந்து நீ நிப்பாட்டிட்டேன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? திருப்பி கொண்டு போய்த்து எங்கேயாவது ஒரு மதரசாவுக்கு போடுறதுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ பெரிய செலவிக்கு. அப்போ நீ சொல்கிறதுக்கு தலையாட்டி கொண்டு பிரச்சனை இல்லை, நாங்கள் பெருமைப்படுறோம், டிக்டாக்ல போடுங்க என் புள்ளைய போடுங்கன்னு சொல்லிட்டு போய்த்து தௌபா செய்வாங்களா? ஆயிக்கும் வேற செய்ய வழி இல்லைடா. நீ நோம்போட வரமாட்டம் மதரசாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போன ஆள் அடுத்த நாள் வந்து மதரசால ஆஜராகி நிற்கிறான். நீ எந்த மாதிரி ஆள்? எமஜாதக கில்லாடிடா நீ. எனக்குண்டா தெரியும் உலகத்தில் பெரிய பெரிய ஸ்கேம் பண்ணணும் எல்லாம் வந்தானு, நீ மாற டிஃபரெண்ட்டான ஸ்கேம் பண்ணுறவன், புதுனமான ஸ்கேம் பண்ணோன்னா மாற விதிக்கு சூரிய இவன் வீட்டிலேருந்து யோசிப்பான் போல புட்டுவத்தில் உட்காந்து கொண்டு நாளைக்கு என்ன இந்த கண்டென்ட் கொண்டு போகும், நாளைக்கு என்ன மாதிரி பல்ல கழட்டுவோம் எல்லாட்டையும். பேசி வேலை இல்லை பிரதர், பேசி வேலை இல்லை பிரதர். உண்மையிலே உங்களோட பேஜுக்கு தானே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். இவன் அல்லான்னு பேச இப்படி தான் கசிப்புக்காரனும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவான். நியாஸ் மௌலவி சொல்லுவார் மக்காமில், நியாஸ் மௌலவி சொன்ன வார்த்தை தான் கசிப்புக்காரன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க. ஏன்டா நான் நாளைக்கும் கசிப்பு அடிப்பான். அவன் கசிப்புக்காரனே, அவன் நாளிலிருந்து நான் குடிக்க மாட்டேன் இன்ஷா அல்லான்னு சொல்லுவான். நாளைக்கும் பார்ல வைப்பான், ஒன்றோ கசிப்பு அடிக்கிற வாடியில் வைப்பான். அவன் கசிப்பு இந்த கசிப்பு அடிக்கிறவன் வார்த்தையை கேட்குவான்னு சொல்லி அதே மாதிரி இவன் இன்ஷா அல்லா மாஷா அல்லா இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆசிஃபாஸ்ல பாடி நீ தௌபா செஞ்சு அல்லா கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டு நீ ஒதுங்கி நல்ல மனசுனா இலக்கிறியா, சம்பாரிச்சு வாழ்றியா, சந்தோஷம்டா, பிரச்சனை இல்லை, வாழ்ந்து கொண்டு போ. ஓண்ட பின்னுக்கு குடஞ்சு கொண்டு ஈக்க தேவையில்லை. நீ இந்த ஏமாத்தி கொண்டு படம் காட்டுறாய் பாரு, மற்றவன் எல்லாம் மோடேன்னு நினைச்சு கொண்டு அந்த அங்கினாத்தான் நீங்க தின்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொள்றீங்க. உங்களோட பூஜாவே நீங்க ரெடி பண்ணி கொள்றீங்க அங்கினதான். ஓகே பிரதர், ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிறீங்களோ அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யணும். உங்களோட பணியை நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க. அல்லாஹ் உங்களோட கூலி எழுதி வைக்கக்கூடியவன், கட்டாயம் எழுதியிருப்பான். யார் நல்லவன் யார் கெட்டவன் யௌமுல் கியாமா ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டே, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டேல அல்லாஹ் காட்டி தருவான். விளங்குதா?
ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மைமக்களே, இவர் பேசினதை நீங்கள் கேட்டீங்க தானே, எவ்வளோ ஒரு கோவத்தோட ஒரு சமுதாய அக்கறையோடு பேசுகிறார் சொல்லி. ஏண்டா இப்போ இவனுக்கு இன்கம் வருவதில்லை, அதனால் வந்து இவன் இப்போ எங்களோட டீமை டார்கெட் பண்ணி என் பேரை கண்டுபிடிச்சி என் பேரை போட்டு நாசிக்னு போட்டிக்கிறான். கூடிய சீக்கிரம் உன்னோட வீட்டை நாங்கள் வீடியோ எடுத்து தரமான சம்பவம் ஒன்று நடக்குமாமே என் வீட்டுக்கு போயிட்டு பொம்பளை பிள்ளை உள்ள 2 பேர்த்த வச்சு பார்த்தீங்கன்னா இவன் வேஷத்தை வெளி உலகத்துக்கு நல்லவன்மாய் தலப்பாவை கட்டி ஓடுறது அங்கேயும் இங்கேயும் நல்லவன்மாய் காட்டி கொண்டு நடிச்சிட்டு இப்போ எங்கட வீட்டை டார்கெட் பண்ணி என் பிள்ளைகளுக்கு நல்ல தரமான சம்பவம் ஒன்று நடக்கும்னு சொல்லி போட்டிக்கிறான் பொம்பளை பிள்ளைகளுக்கு. மண்டை பஜ்லி உன்னை பார்க்க போல் எனக்கு சிரிப்பாக தாய்க்கு என்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு என் பேரை போட்டாய். அது என் பேரும் இல்லை, நீ அந்த பேர்னு வச்சுக்கோவே. சரி, கண்டுபிடிச்சி நீ என்ன கேஸ் தான் போட போகிறாய்? கொலை செஞ்சேனா, மங்கொலை அடிச்சேனா, ரேப் கேஸ் ஏதாவது சரிக்குதா, யாருக்கா சொல்லி பொழு வச்சுட்டு ஓடினேனா, மதரசா மாணவர்கள் காட்டி பிச்சை எடுத்தேனா, 1500 கிலோ அரிசி ஆட்டையை போட்டேனா, மக்கள்கிட்ட காசு 10 லட்சத்தை களவெடுத்தேனா, ஃபேனை ஒழிச்சேனா, ஐஃபோனை களவெடுத்தேனா, அல்லாவே இல்லைன்னு சொன்னேனா? இன்னும் 1 வருஷமாக தேட தான் செய்கிறேன், இன்னும் கண்டுபிடிக்கல. நீ என்னைய மட்டும் இல்லை, என்னை கமையை கூட நெருங்க முடியாது. அப்படி என்னை கமையை நீ நெருங்குற நேரம் உன்னோட வீட்டில் வந்து களிமா சொல்லிட்டு வா. ஏண்டா அதுதான் உன்னோட கடைசி காலமாக இருக்கு. எங்களோட பொடிமார்க்கெல்லாம் சொல்லி வச்சுட்டேன். என் கமையை பற்றி உனக்கு நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே எங்களோட ஃபாலோவர்ஸ் உன்னை என்ன செய்யணுன்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்கடா. உன்னையால் ஒரு ஆணியும் பிடுங்க இயலாது. உன்னையால் முடிஞ்சா நீ அதை செஞ்சு பாரு பார்க்க. அந்த நாசிக்கிட்ட இருந்து உன்னை அல்லா தான் காப்பாற்றணும். உன்னோட அறிவை நினச்சா எங்களுக்கு ஆனந்தமாகி இருந்தாலும் எங்களோட டீமில் நீ யாரோ சொல்லி ஒத்தனை பிடிச்சேன்னு வை. அதுதான் உன்னோட கடைசி காலம். ஏன்னா எங்களை பார்க்காம இருக்கிற மட்டும் தான் உனக்கு நல்ல. பார்த்தாய் செத்தாயிடாம் அவனே. ஏன்னா மொத்தம் 32 பேர் இருக்கிறோம் எங்களோட டீமில். மாதத்துக்கு 30 நாள் 31 நாள்னு வச்சாலும் ஒரு நாள் ஒத்தன் பேலன்ஸ் ஆகுறான். அவன் கூட உன்னை சும்மா விட மாட்டான். என்னைய மட்டும் இல்லை, எங்களோட டீமில் நீ ஒத்தனை நெருங்கினாலும் நீ முடிஞ்சுன்னு நினச்சிக்கோ. சும்மா வாய் தாண்டா இருக்கி. அன்றைக்கு உன்னைய வெள்ளை வத்தையில் போட்டு புரட்டி எடுத்தான்கள். அவனுக்கு நீ என்னடா செஞ்சாய்? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை அறியாமையே நாங்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். உன்னை நீ எங்கே போகிறாய் எங்கே வாராயின்னு. இப்போ மெனிக்க மிதியாலையிலேயும் ஆளை செட் பண்ணிட்டோம். உன்னோட எல்லா டீட்டெயில்ஸும் தரத்துக்கு ஆள் இருக்கு. பாரு, நீ நடந்து போகிறாய் சிகரெட் வாங்கிட்டு. அப்போ உன்னையே அறியாமே வீடியோ எடுக்கிறேன்டா, எங்களுக்கு மாலெவல் இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது சரி பிரச்சனைன்னா அவங்களும் வருவாங்க. அம்மா ஓகே, நீங்க கெத்தா தான் வாழ்றோம். சூத்த கிளிப்பம் போலின்னு வச்சு அம்மா ஓக்க வேச புள்ளிகளோட அவங்க அம்மாவுக்கு என்னடா பேச்சு ஆச்சு நெற்பட்டியா தான் அம்மா ஓக்க பாக்குறான்னு பாருங்க ஆச்சு. இவங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு ஒரு கடையில வந்து நெருப்பு கேட்டு எப்படி சண்டிதானமா பேசுறோம். மை மக்களே, வெள்ளவத்தையில் சரியா 6:50க்கு இவர் கடையில் சிகரெட் வாங்கிட்டு அந்த ஊத்த சாரத்தோடையும் ஊத்த பினியனோடையும் நடந்து கொண்டு வாரத்தை எங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வீடியோ எடுத்து எங்களுக்கு போட்டிக்கிறார். போட்டது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோட்டோவையும் போட்டிக்கிறார். நான் தான் எடுத்தேன்னு இவனுக்கு காட்டுங்க. மண்டபஜிலி என்றைக்குமே நீங்கள் எங்களோட கண் பார்வையிலேருந்து தப்பே இல்லை. கள்ள மூதேவி நோம்பு முடிஞ்சு மதரசா விட்டு தொலைஞ்சி போகிறேன்னு சொல்லி மரத்தில் வந்து பிச்சை எடுக்க மாணவர்களை காட்டி வெக்கம் இல்லையாடா? இதே உன்னை மாணவனை உன்னை மவனை காட்டி வீடியோ எடுத்து உன்னை மவனை நாங்கள் ஸ்கூலில் படித்து கொடுக்குறோம், இப்போ தின்ன கொடுக்க போகிறோம், வீடியோ எடுத்து காட்டினா உனக்கு பிரச்சனையான்னு கேட்டால் நீ என்னடா சொல்லுவாய்? அது நல்ல செயலாடா. நான் நினைக்கிறேன்டா, உனக்கு சப்போர்ட் பண்ணுறவனும் நீயும் ஒரே மனநிலையில் தான் இருக்கிறாய். இப்போ உனக்கு சல்லி அனுப்புகிறவனும் கொஞ்சம் திருந்திட்டான். ஆனால் நீ விட மாட்டாய். மரத்திறக்க சிறிது வேலை பாக்கி உள்ளதுண்டு லைப்ரரியை ஸ்டார்ட் பண்ணுவாய். ஸ்விம்மிங் ஃபூலுக்கு ஐடியா கொடுப்பாய். ஜிம் ஒன்று வைக்கணும்னு சொல்லுவாய். கிரிக்கெட் டீம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுவாய். எல்லாத்துக்கும் மேலே மாணவர்கள் உலக கல்வியை கற்றுக்கொள்ளணும். உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் மதரசாவில் ஓதுகிற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுங்க. அவங்களும் ஃபேஸ்புக் டிக்டாக் இனிமேல் யூஸ் பண்ணலான்னு ரூல்ஸ் ஒன்று கொண்டாலும் கொண்டு வருவாய். ஏன்னா அப்படியாப்பட்ட கிறுக்கன் தான் நீ. தண்ணி இல்லாமல் கூட நீ டாய்லெட்டுக்கு போவாய், ஆனால் மொபைல் இல்லாமல் நீ எங்கேயுமே போக மாட்டாய். பாருங்கள் அவனை ஓசி சோத்தை திண்டு வண்டியை எந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறான். இன்னமும் இவன் இந்த மதரசா வந்து இவன்ட கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஏனெண்டா அம்ஜட்டை முன்னுக்கே அம்ஜட்டை உமா வேசன்னு சொல்கிறான். எப்படின்னு பார்க்குறீங்களா? அம்ஜத்துக்கு யாரோ கோல் எடுக்கிறாரு, யார் இல்லை அப்சால் மௌலவி கோல் எடுக்கிற நேரம் அம்ஜட்டை வாப்பா தான் பேசுகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அது அம்ஜட்டை முன்னுக்கு வச்சு. அப்போ அம்ஜட்டை வாப்பா நீ பேசுகிறேன்டா, அம்ஜட்டை உமா வந்து நீ கேவலப்படுத்துறேன்னு தான் அர்த்தம். அதையும் கேட்டுக்கொண்டு அந்த முடுமையும் வாயை பொத்தி கொண்டிருக்கிறேன்டா அவனையுமாய் ஒரு தோதனை உலகத்திலேயே பார்க்க முடியாது.
இப்போ அதையும் கேட்டுட்டு வாங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சொல்லுங்க. அம்ஜத் மௌலி இருக்கிறாரா? அம்ஜத் மௌலியோட வாப்பா பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்ஜத் மௌலியோட தான் கொஞ்சம் பேசணும். குடிக்கலுமா அம்ஜத் மௌலிக்கு? அம்ஜத் மௌலியோட வாப்பா பேசுறேன்பா. என்ன விஷயம் உங்களுக்கு? சொல்லு, விஷயத்த சொல்லு. அம்ஜத் மௌலியோட தான் கொஞ்சம் பேசணும். அம்ஜத் மௌலியோட வாப்பான்றே நீ அம்ஜத் மௌலியோட பேசணும்ன்றேன். அம்ஜத் மௌலி தான் பேசணும். அம்ஜத் மௌலி இருக்கிறாரா? நீ யாரோட பேர் சொல்லு. அம்ஜத் மௌலிக்கு கொஞ்சம் குடிக்கலுமா? ஏலா என்ன செய்வாய்? அம்ஜத் மௌலி தான் பேசணும் ஹாஜியார். அம்ஜத் மௌலி கொஞ்சம் குடிக்கலுமா? ஏலாண்ட என்ன செய்வாய்ன்னு கேட்கிறேன். நீ மறுபடிக்க அதே மாதிரி பேசுற. பெத்ததா உடைய சேர்ந்ததா? திரும்ப திரும்ப அதே பேசுற. அம்ஜத் மௌலிக்கு அம்ஜத் இல்ல நான் அம்ஜத் மௌலி இருக்கிறாரா? என்ன செய்யணும்? அம்ஜத் கோல் அடிச்சு அடிச்சு அலட்றான். ஆசி பஸ்லாம் பேசுற. உனக்கு என்ன செய்யணும்? நீ பேரை இல்ல சொல்லு. அம்ஜத் எங்களை உங்களோட பேச தேவையில்ல. அம்ஜத் மௌலி இருக்கிறாரா? ஆசிப் அஸ்லாம் என்னதான் சொம்மைக்கிறோம் மொய் என்ன சரிங்க ஆசிப் அஸ்லாம் நானும் மக்காமில் பழையணும் தான் எல்லாத்தோட என்ன பொட்டா காட்டி எல்லாத்தையும் ஆர்டிஸ்டில் கேட்கல ஓல்ட் மியூசிக்லையும் கேட்கல உனக்கு வந்து என்ன மூஞ்சை காட்டி விருந்தா அறத்தில் பொந்த ஹாங்குட்டி ஆசிப் அஸ்லாம் உனக்கு கோல் பண்ண போல அஞ்சத்தில் வாப்ப பேசுகிறான் அந்த அஞ்சத்தில் உண்மைக்கு நீ ஓத்தியா கேட்டீங்க தானே மை மக்களே, ஒரு மதரசா பிரின்சிபல்கே இந்த நிலைமைண்டா மதரசா ஓதுகிற மாணவர்கள் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அம்ஜட்ட உமாவை அம்ஜட்ட முன்னுக்கே வச்சு கேவலப்படுத்துகிறான். அவனும் தோது மாதிரி சும்மா இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதுக்கான பதிலடி ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம் இளைஞர்கள் அந்நிய சகோதரர்கள் இவனுக்கு நல்ல ஒரு முடிவோட காட்டுவாங்க. மை மக்களே, NKKN பேஜில் இதை பற்றின உங்களோட கருத்தை நீங்கள் எங்களுக்கு ஆடியோ மூலமாக அனுப்பினா கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ மூலமாக போடுவோம். உங்களோட அமானிதம் காக்கப்படும். இந்த மதரசா மாணவர்களை இந்த அம்ஜத் கல்லன் கிட்டேயும் இந்த மண்டபஜி கிட்டேயும் இருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எல்லாருமே முயற்சி செய்வோம். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி ஸ்ரீலங்கா முஸ்லீம் சமுதாயம் தான் இதை பற்றின முடிவு எடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.